ராகேல் தான் யாக்கோபுக்கும் பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு 4 மனைவிகள் இல்லையா? 4 மனைவிகள்ல எல்லா மனைவிகளும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. ராகேல் மாத்திரம் என்ன செய்யல? பிள்ளைகள் பெற முடியல. அவள் ஒரு கர்ப்பத்தை அடைய முடியல. அவளுடைய சகோதரி ஆகிய ராகேல், லேயாள், ராகேலுடைய சகோதரி ஆகிய லேயாள் பிள்ளை பெற்றிருக்கிறாள். அதை பார்க்கும்போது இவளுக்கு பிள்ளை இல்லை. ஆகவே ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு, அதாவது லேயாள் யாக்கோபுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. ராகேலால என்ன பண்ண முடியல? பிள்ளை பெற்று தர முடியல என்று சொல்லி தன் மூலமா பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, என்னது? தன் சகோதரி மேல என்ன வருது? ஒரு பொறாமை வருது. இவளுக்கு பிள்ளை இல்லை, அதனால பிள்ளை பெற்றுக்கொண்டவ மேல என்ன வருது? பொறாமை வருது. அல்லேலூயா. இவளுக்கு இல்லை, அப்ப இருக்கிறவங்களை கண்டு என்ன வருது? பொறாமை வருது. இப்படி வரலாமா? இன்னொரு சம்பவம் இருக்குது. ஆதியாகமம் 16:4 வாசிங்க. அதுல ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோட, ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் உள்ள ஒரு சம்பவம். ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அந்த சவுண்ட் கம்மி பண்ண. அல்லேலூயா. ஆகாருக்கு இங்க பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. சாராளுக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. அப்ப தனக்கு பிள்ளை இருந்த உடனே பிள்ளை இல்லாதவங்களை என்ன செய்யறாங்க? அற்பமா எண்ணுகிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிற பிரச்சனை. தனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் இருக்கிறவங்களை என்ன செய்யறாங்க? ராகேலு அற்பமா என்றாங்களா? பொறாமை கொள்றாங்க. நல்லா கவனிக்கணும். ஆகாருக்கு பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை பெறாத சாரால என்ன செய்யறாங்க? அற்பமா என்றாங்க. ராகேலுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை பெற்ற லேயால் என்ன செய்யறாங்க? பொறாமை கொள்றாங்க. அதாவது இருந்தா இல்லாதவங்களை என்ன செய்யறது? அற்பமா எண்ணுவது. இல்லைன்னு சொன்னா இருக்கிறவங்களை கண்டு பொறாமைப்படுவது. நான் சொல்றது புரியுதா? நமக்கு இருந்துச்சுன்னா இல்லாதவங்களை பார்த்து என்ன செய்யறது? அற்பமா நினைக்கிறது, ரொம்ப கேவலமா நினைக்கிறது. இல்லாதவங்களை கண்டாலே நமக்கு என்ன பண்றது? ஒரு அற்பமான ஒரு பார்வை வருது. அப்ப இருக்கிறது அப்படின்னு சொன்னா இல்லாதவங்களை அற்பமா எண்ணுவது. சரி, நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா இருக்கிறவங்க மேல பொறாமப்படுவது. இது குழந்தைக்கு மாத்திரமல்ல, எல்லா காரியங்களுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வீடு இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஒரு நல்ல வீடு இருக்குது. வீடு இல்லாதவங்களை கண்டு என்ன செய்யறது? அற்பமா என்றது. அவங்களாம் என்ன ஒரு ஆளு, அவங்களாம் வீடு கூட இல்லை, கிடையாது. சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது, தங்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கிடையாது, வீடு கட்ட கூட அவங்களாம் வசதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அந்த வீடு இல்லாதவர்களை அற்பமா எண்ணுவது. நம்ம இடத்துல நிறைய நகைகள் போட்டு கொண்டு போகிறோன்னு வச்சுங்களா. ஒருத்தவங்க நகை இல்லாமல் வராங்க, அவங்கள பார்க்கும்போது என்ன நினைக்கிறது? அற்பமா எண்ணுவது. பாரு, கல்யாணத்தில் நம்ம எவ்வளோ நகை போட்டுக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லி இல்லாதவர்களை கண்டு அற்பமாக எண்ணுவது. இருக்கிறவங்களை கண்டு பொறாமைப்படுவது. ஒருவேளை நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணுறது? பொறாமைப்படுவது. இது ரெண்டுமே என்னதான்? இது ரெண்டுமே டேஞ்சர் தான். இது ரெண்டுமே தப்பான ஒரு காரியம். உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இல்லாதவங்களை என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் இருக்கிறவங்களை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. உன்னால் முன்னேற முடியலன்றதுக்காக முன்னேறினவங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது.
அல்லேலூயா. அல்லது நீ முன்னேறிட்ட என்பதற்காக முன்னேற முடியாம கஷ்டப்பட்டு நிற்கிறவங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா காரியத்துக்கும் நான் ஒன்றா எல்லாத்தையும் விவரமாக என்ன பண்ண முடியாது? சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் A to Z இதுக்குள்ளே என்ன பண்ணிடுங்க? கொண்டு வந்துடுங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து, நகையிலேருந்து, வீடுலேருந்து, வாசல்லேருந்து, ஆடு மாடுகள், வசதி வாய்ப்பு, படிப்பு, வருமானம், சம்பளம், வேலை வாய்ப்பு, பிள்ளைகள், பொக்கிஷம் எல்லாத்தையும் இதை நீங்கள் கொண்டு வரலாம். படிச்சிட்டோம்னா படிக்காதவங்களை என்ன பண்ணுறது? அற்பமாக எண்ணுவது. படிக்கலைன்னா படித்தவங்களை பார்த்து என்ன பண்ணுறது? பொறாமப்படுவது. ஒன்று வாங்கிட்டோம்னு சொன்னால் வாங்காதவங்கள அற்பமாக எண்ணுவது, அல்லது வாங்க முடியலன்னா வாங்கினவங்களை பார்த்து என்ன பண்ணுறது? பொறாமைப்படுவது. இந்த மாதிரியான போக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. சரி, இப்போ ராகேலுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, பிள்ளை பெறாததை கண்டு சகோதரி மேல் பொறாமை கொண்டு, அல்லேலூயா, என்னது? பிள்ளை பெறாததை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். போயிட்டு மனைவி போயிட்டு என்ன பண்றாங்க? இருக்கிற மனைவி 4 மனைவி, இவளை சேர்த்து 4 மனைவி, இவ இல்லாமல் இன்னும் 3 மனைவி. அப்போ மற்றவங்களாம் பிள்ளை பெறுறாங்க, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளையை கொடு, இல்லைன்னா நான் சாவறேன், நான் செத்து போறேன்றாங்க. அல்லேலூயா. என்னது? எனக்கு நீங்கள் பிள்ளையை கொடு, இல்லைன்னா நான் செத்து போறேன், நான் சாகிறேன் அப்படின்னு. அதற்கு யாக்கோபு சொல்றா, நான் என்ன தேவனா? ராகேலின் மேல் கோபம் கொண்டு நான் என்ன தேவனா? தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்கறது நியாயம் தானே? உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்காரு, அதுக்கு நீ ஏன் மேல கோவப்பட்ட நான் என்ன செய்யறது? நான் என்ன வச்சு நான் வஞ்சனை பண்றேன்? உனக்கு கர்த்தரே உன் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தாருன்னா அதுல நான் என்ன எதுவும் செய்ய முடியாது. நீ என்ன முட்டாள்தனமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி ராகேல் மேல யாக்கோபு என்ன செய்கிறான்? கோபம் கொண்டான். அல்லேலூயா. ராகேல் கேட்கறது நியாயமா? என்ன கேட்குறாங்க? எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாகிறேன். அதான் முடிவா? ஏதாவது ஒன்றுனா சாவறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேலையில் தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்றுனா நான் செத்து போகிறேன், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலனா செத்து போகிறேன், ஏதாவது எனக்கு செய்யலைன்னா நான் செத்துருவேன். அப்படியா? நிறைய பேருடைய முடிவு, நிறைய பேருடைய ஆசை என்னவா இருக்குது? சாகணும் 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 சாகணும். செத்தாதான் தெரியும் அதனுடைய வலி, வேதனை, அதனுடைய கஷ்டம் என்னன்றது செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நிறைய பேர் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்து போகணும் செத்து போகணும் செத்து போகணும். நீங்கள் யாராவது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் செத்து போகணும், கணவன் மனைவி சண்டை வந்தாலும் நான் செத்து போகிறேன், ஏதாவது வாங்கி கொடுக்கலனாலும் நான் செத்து போகிறேன். அல்லேலூயா. அப்படி யாரும் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையே உங்கள் வாயில இருந்து என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. சாகிறேன் அப்படின்ற பேரே வரக்கூடாது. செத்து போகிறேன்ற அந்த எண்ணமே வரக்கூடாது. பேசாமல் செத்துடலாம் போல இருக்குது அந்த வார்த்தை, அந்த பேச்சே வரக்கூடாது. பிசாசு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது. உங்கள் வாயிலிருந்து பிசாசு கொடுக்குற வார்த்தை இது. நான் செத்து போகிறேன், ஏதாவது ஒன்றுனா தற்கொலை பண்ணுறது, ஏதாவது ஒன்றுனா தற்கொலை செஞ்சு செத்து போகலான்னு முடிவு பண்ணுறது. சில நேரங்களில் பிசாசு நீ இதே போல் சொல்ல 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 என்ன ஆகுன்னா, சாத்தானே கொண்டு வந்து அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வச்சுருவான். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அதிகமாகிடும். பேசாமல் செத்துரு செத்துரு, நீ செத்தாதான் இவங்களுக்கெல்லாம் புரியும், நீ செத்தாதான் அந்த குடும்பத்தில் உன்னை யாருன்னு அப்போ தான் புரியும், நீ செத்தாதான் உன்னுடைய அருமை தெரியும், நீ செத்தாதான் இவங்களாம் அப்போ தான் திருந்துவாங்க, நீ செத்தாதான் இவங்களாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? சிந்தனைகளை கொடுக்குறான். ஒரு புருஷன் ஓயாம குடிச்சுக்கிட்டே இருந்தான். ஓயாம இரவும் பகலும் நைட்டும் பகலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கணவன். அந்த கணவனை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப வருஷமா அவங்க கூட போராடினாங்க. இன்னைக்கு திருந்துவாரு, நாளைக்கு திருந்துவார், இன்னைக்கு திருந்துவாரு, நாளைக்கு திருந்துவாருன்னு சொல்லி ரொம்ப போராடி போராடி பார்த்துட்டு கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நான் பேசாம நான் செத்துட்டாதான்டா நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க தப்பான முடிவு எடுத்து அவங்க தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. புருஷங்காரன் திருந்துவாருன்னு அவங்க செஞ்சாங்க. நிறைய முறை அப்படி ட்ரை பண்ணாங்க, தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அவரை பயமுறுத்தி பார்த்தாங்க. அப்போ கூட அவர் மாறுற மாதிரி தெரியல.
அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நான் செத்துட்டா தான் நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு சொல்லி செத்தே போயிட்டாங்க. கடைசியில் இப்போ செத்ததுக்காக குடிக்கிறேன்னு குடிச்சுன்னு இருக்கிறான் அந்த ஆளு. முதல்ல என்ன குடிச்சுன்னு இருந்தான், வேற வேற காரணத்துக்காக குடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ எதுக்கிட்டா குடிக்கிறேன்னு கேட்டா, என் பொண்டாட்டி என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு, அந்த துக்கம் தாங்க முடியாம குடிக்கிறேன்னு மறுபடியும் இன்னும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில இன்னமும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா. வாழ்க்கையே ஒரு மாதிரியா போயிடுச்சு, நல்லாவே இல்லை. வாழ்க்கை அப்படியே ஒரு சூன்யமா மாறிடுச்சு. அப்போ அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டுக்காரர் என்ன ஆயிடுவாரு, திருந்துருவாரு, மாறிடுவாருன்னு சொல்லி அவர் அந்த அம்மா செத்துட்டாங்க. அப்போ கூட அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியல, மாற முடியல. அப்போ செத்தா மாற யாரும் மாட்டாங்க. ஒரு குடும்பம், நல்ல எனக்கு தெரிஞ்ச குடும்பம், நல்ல பழக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஒரே ஒரு பையன். அந்த குடும்பத்தில் ஒரே பொண்ணு ஒரே பையன். அந்த பையன் அவங்க அப்பா குடிக்கிறத பார்த்து 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 அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுறது, அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறது, அதை பார்த்து பார்த்து அந்த பையன் ரொம்ப நொந்து போய் என்ன செஞ்சான்னா, அடிக்கடி பிரச்சனை பண்ணி நீ குடிக்காத சொல்லி அவங்க அப்பா கூட எவ்வளோ போராட்டம் பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியில் அவனும் என்னென்னமோ சொல்லி பார்த்தான், நான் செத்துருவேன், நீ இதே போல் குடிச்சிட்டு வந்தால் நான் செத்துருவேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி, நான் செத்தாதான் நீ அப்போவாவது திருந்துவே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் ஒரு நாள் அந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அதுக்கப்புறம் திருந்திய குடியை விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இன்னமும் குடிச்சுன்னு தான் இருந்தார். குடிச்சு கடைசியில் அந்த ஆளும் செத்து போயிட்டாரு. அந்த குடும்பமும் நாசமாக போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த பையன் எனக்கு நல்ல பழக்கமான பையன், நல்ல பையன், அன்பான பையன். அந்த பையன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, தப்பான பாதைகளாம் போக மாட்டான், நல்ல பையன். ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கை, அந்த அப்பா அவங்க அப்பா குடிக்கிற அந்த குடி வேதனையை தாங்க முடியாமல் அவன் என்ன செஞ்சுட்டான், தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திருந்துடுவாங்க, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம அருமை புரியும் அப்படி சொல்லி. ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமக பிரச்சனை. யார் பிரச்சனை? மாமியார் மருமக பிரச்சனை. அந்த வீட்டில் புருஷங்காரன் அவரு முடிவு எடுத்துட்டாரு, நம்ம செத்தாதான் இவங்களாம் மாறுவாங்க அப்படின்னு. செத்துட்டாரு, அவங்க யாரும் மாறின மாதிரி கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாள் இன்னொரு குடும்பத்தில் அண்ணனுடைய மனைவிக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை. அதான் ஒத்த ஓரத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2 பேருக்கு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ புருஷங்காரனால தாங்க முடியல, அவன் ஒரு முடிவுக்கு வந்தான், நான் செத்தாதான். அவனும் மறிச்சு பார்த்தான், அவனும் என்னென்னமோ சமாதானம் சொல்லி பார்த்தான், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அவன் என்ன செஞ்சான், ஒரு நாள் நான் செத்தாதான் நீங்கள்லாம் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செத்து போயிட்டான். யாரும் திருந்தின பாடு கிடையாது. அல்லேலூயா. இந்த ஒரு எண்ணங்களை பிசாசு இன்னைக்கு நிறைய பேருக்கு விதைச்சி, நீ செத்தாதான் இவங்களாம் மாறுவாங்க, நீ செத்தாதான் இவங்களுடைய அருமை தெரியும், நீ செத்தாதான் இவங்களாம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிசாசு தற்கொலை செய்து சாகடித்து கொண்டிருக்கிறான். புருஷனுக்காக மனைவி சாவது, மனைவிக்காக புருஷன் சாவது, பெற்றோருக்காக பிள்ளைகள் சாவது, பிள்ளைக்காக பெற்றோர் சாவது, குடும்பத்தில் மாமியாருக்காக மருமக சாவது. யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி யாருக்காக செத்தாங்களோ அவங்க யாரும் என்ன செய்யல, திருந்த இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொண்டு வந்தால் பிசாசு, நீங்கள் அதற்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன் அப்படி சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணாவது நீங்கள் எதையாகிலும் சாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. சின்ன வயசில் எனக்கு கூட ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் தான் என்னை அதிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாருன்னு யோசிக்கிறதா இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு பையன் செத்துட்டான், ஒரு பையன், சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் இறந்துட்டான். இறந்துட்ட உடனே அவன் நல்ல டிராயிங்லாம் கொஞ்சம் வரைவான். அவன் டிராயிங் வரைஞ்சதை எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் தற்கொலை பண்ணிட்டு சாகலை, அவன் வலிப்பு வியாதினால செத்து போயிட்டான். அடிக்கடி வலிப்பு வரும், அதனால் அந்த பையன் ஒரு நாள் செத்து போயிட்டான். அப்போது அந்த சுற்றி அவன் படித்த படிப்பு, நோட்டு புஸ்தகம், அவன் ஸ்கூல் பேக்கு, அவனுடைய மற்ற பயன்படுத்தின பொருள், அவன் வரைஞ்ச அந்த டிராயிங்கு, இது எல்லாத்தையும் அவன் பணத்துக்கு பக்கத்தில் போட்டு, அவன் பிரேதத்துக்கு பக்கத்தில் போட்டுன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லி சொல்லி அழுகுறாங்க. எல்லாரும் பார்த்துன்னு அதையும் பார்த்துன்னு அழுகுறாங்க.
இப்போ அங்கே அந்த வேடிக்கை பார்க்க போன நான் எனக்குள்ள என்ன வருது சிந்தனை, பேசாமல் நம்மளும் செத்துட்டோம்னா நம்மளை சுற்றி இப்படி தானே அழுவாங்க. எனக்குள்ள அப்போ வந்த சிந்தனை, ஏன்னா நானும் டிராயிங்லாம் வருவேன் இல்லையா, அப்போ நாமளும் செத்துட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. அப்படி ஒரு சிந்தனை அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. கர்த்தர் தான் அதை மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் நிறைய சில நேரங்களில் மனசு கஷ்டப்படும் போது வீட்டில் யாராவது என்னை ஏதாவது திட்டாங்கன்னு சொன்னால் செத்துடலான்ற ஒரு எண்ணங்கள் வரும், எங்கேயாவது போய் செத்துடலான்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அப்போல்லாம் கர்த்தர் எனக்கு அந்த சிந்தனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி இதை பேசும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. எனக்கும் எத்தனையோ முறை செத்துறணும் சாகணுன்ற எண்ணங்கள் சிந்தனைகள் சிறு பிராயத்திலேருந்து எனக்கு நிறைய முறை வந்திருக்குது. ஆனாலும் அதற்கெல்லாம் கர்த்தர் என்னை நீங்களாக்கி அதிலிருந்து என்னை விடுதலை செய்து இன்றைக்கு அந்த சிந்தனை யாருடைய சிந்தனை, அது எப்படி வருகிறது என்பதை போதிக்கும்படிக்கு உங்களை கர்த்தர் என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகினால எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் நான் சாகிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. குடும்பத்தில் ஏதாகிலும் பிரச்சனையா நான் செத்து போகிறேன், கடன் பிரச்சனையா நான் செத்து போகிறேன், கடனை அடைக்க முடியலையா நான் செத்து போகிறேன், கடனை சமாளிக்க முடியல, வீட்டை சமாளிக்க முடியல நான் செத்து போகிறேன், சண்டைகளில் நிற்க முடியல செத்து போகிறேன், குடும்பத்தை நடத்த முடியல செத்து போகிறேன். எல்லாத்துக்கும் செத்து போயிட்டா என்ன ஆகிடும், செத்து போயிட்டா இன்னும் 2 பிரச்சனை தான். உனக்கு செத்து போன உனக்கும் பிரச்சனை, சாகாமல் உயிரோட இருக்கிற அவங்களுக்கும் பல பிரச்சனைகள். உயிரோட இருந்தாவது கர்த்தர் ஏதாவது என்ன பண்ணுவார், உனக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பிச்சு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் சாகரன்ற வார்த்தை யாருடைய வாயிலும் சண்டையில் கூட என்ன பண்ணக்கூடாது, சும்மா கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் யாராவது உங்கள் வாயிலிருந்து சொன்னானா வாயிலே 2 வைக்கணும், என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லி. 2வது, பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நான் சாவறேன்னு சொல்லி பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடும்போது பேசிக்க கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தையை அடிக்கடி அறிக்கையிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை தான் நீ அறிக்கையிடணும். எப்போ பார்த்தாலும் சாகரன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, அறிக்கை செய்ய கூடாது. அல்லேலூயா. ஆகினால யாராவது அப்படி சொன்னீங்களா, நான் செத்து போகிறேன்னு வீட்டில் பிரச்சனையில் கணவனை பார்த்து மனைவியை பார்த்து, அந்த நேரங்களில் பிசாசு ஒரு நல்ல இருளான ஒரு சிந்தனை கொண்டது கொடுப்பான், நீ பேசாமல் போய் செத்துருன்னுவான். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை கொண்டு வந்து பிசாசு கொடுப்பான், பேசாமல் நீ போய் செத்துரு. ஒரு வியாதி தாக்கம், ஒரு வியாதியினுடைய கொடுமை தாங்க முடியாமல், அந்த வியாதியினுடைய பிரச்சனை தாங்க முடியாம, அந்த வலி தாங்க முடியாமல் அந்த நேரத்தில் பிசாசு ஒரு ஆலோசனை கொடுப்பான், நீ போய் செத்துரு அப்படின்னு சொல்லி. ஆகினால் அந்த மாதிரி தவறான சிந்தனைகள் வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் அது ஒரு தற்கொலையின் ஆவி, அதை நீங்கள் துரத்தி விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால இங்கே ராகேல் கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நானே சாகிறேன். பிள்ளை இல்லை. அப்ப பிள்ளை இல்லை என்பதற்காக புருஷங்காரங்கிட்ட போயிட்டு எனக்கு பிள்ளை கொடு, நான் சாகிறேன்றா. இன்னொரு அம்மாவுக்கும் பிள்ளை இல்லை. எப்படி, இன்னொரு அம்மாவுக்கும் பிள்ளை இல்லை, ராகேல் அம்மாவுக்கும் இங்க பிள்ளை இல்லை. ராகேல் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா நான் என்ன பண்றேன், சாகிறேன்றாங்க. ஆனால் இன்னொரு அம்மா பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் பிள்ளை இல்லை, அவங்களுக்கும் பல பிரச்சனை, அவங்களுக்கும் பல டார்ச்சர் கொடுக்குறாங்க, குடும்பத்தில் பல அவமானங்களை சந்திக்கிறாங்க. ஆனாலும் பிள்ளை இல்லாத போது அவர்கள் என்ன முடிவு எடுத்தாங்க, அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்க. வாசிக்கல 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, யாரிடத்துல கேட்டாங்களா, தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி பிள்ளையை கொடும், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடும் என்று சொல்லி யாரிடத்துல கேட்டாங்களா, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ராகேலுக்கும் பிள்ளை இல்லை, அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்று தெரிஞ்ச உடனே ராகேல் யார்கிட்ட போய் பிள்ளை கேட்குறாங்க, புருஷனுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, எனக்கு பிள்ளையை கொடு இல்லைன்னா நான்
சாகரன்னு. இங்க அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. அவளுடைய சக்களத்தியாகிய பெண்ணினால் என்ன செஞ்சிருக்கிறா? பிள்ளைகளை பெற்று இவளை அற்பமா எண்ணி இவளை நிந்திக்கிறா, இவளை குத்தி காண்பிக்கிறா, இவளை டார்ச்சர் கொடுக்கிறா, இவளை பேசுகிறா, இவளை மனமடி வாக்குகிறா. அப்படிப்பட்ட ஒரு நிந்தனையான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அன்னாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அப்போ அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று தெரிஞ்ச உடனே அவ யார்கிட்ட கேட்க போனா? கர்த்தரிடத்தில் கேட்க போனாள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால், அவனுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் அவனுடைய தலையில் என்ன படுவது கிடையாது, சவரகன் கத்தி படுவது கிடையாது. அவனை உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ராகேலுக்கு பிள்ளை இல்லை. யாரை கேட்டா? வீட்டுக்காரனை கேட்டா. யாக்கோபை பிடிச்சுன்னு டார்ச்சர் கொடுத்தா. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. யாரை கேட்டா? கர்த்தரை கேட்டா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவளுக்கும் இல்லை, இவளுக்கும் இல்லை. அவங்க வீட்லயே 2 மனைவி, இவங்க வீட்லயே 2 மனைவி. அங்க அவளை டார்ச்சர் கொடுக்க யாரும் கிடையாது. அவ தான் அங்க பெரிய ராணி மாரி இருக்கா. என்ன யாக்கோபு கொடுக்குற ஃபுல் சப்போர்ட் யாருக்கு? ராகேலுக்கு தான். ராகேலை தான் ரொம்ப நேசிச்சான். ராகேலுக்காக தான் 14 வருஷம் வேலை செஞ்சான் லாபான் வீட்டில். அப்போ ராகேல் மேலே தான் ரொம்ப அன்பு பாசம் எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ராகேல் அங்கே பெரிய ராணி மாதிரி இருக்கிறாங்க. அவளுக்கு பிள்ளை இல்லைன்ற தெரிஞ்ச உடனே யாரை பிடிச்சி டார்ச்சர் கொடுக்குறா? யாக்கோபு. பிள்ளை கொடும். அதுவும் என்னென்ன பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாகுறேன். அல்லேலூயா. லாபான் வீட்டில இருந்து சொரூபத்தை மட்டும் திருடிட்டு வர தெரியுது. எப்படி? லாபான் வச்சு வணங்கின ஒரு சொரூபம், அவனுடைய குல தெய்வம், அதை தூக்கிட்டு தெரியாம வந்து வச்சுன்னு இருக்க தெரியுது. ஆனா கர்த்தர்கிட்ட கேட்கறதுக்கு தெரியல. லாபானுடைய சொரூபம் கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். லாபானுடைய தெய்வத்தை நம்ம வணங்கினோம்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி லாபானுடைய சொரூபத்தை திருட்டளவாய் யாக்கோபுக்கு கூட தெரியாம தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு தெரியுது. அதுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது. ஆனா கர்த்தரிடத்துல கேட்பதற்கு அறிவு இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடும் அப்படின்னு கேட்கறதுக்கு அறிவு இல்லை. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடும், என் நிந்தையை நீக்கும், என் அவமானத்தை எடுத்து போடும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்பதற்கு அறிவு இல்லை. யாக்கோபு கிட்ட போய் கேட்குது அந்த அம்மா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் சாகுறேன். ஆனா அண்ணாலோ பெனினாளுடைய டார்ச்சர் இருந்தோம் ஒரு வார்த்தை கூட பெனினாள் கிட்ட திரும்ப ரிப்ளை பண்ணாம, ஒரு வார்த்தை கூட அவனுடைய புருஷனாகி எல்கானாவை போட்டு டார்ச்சர் கொடுக்காம அவனாதான் வந்து கேட்பான், அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், உனக்கு 10 குமாரரை பார்க்கல நான் அதிகம் அல்லவா, உன்னை தானே நான் நேசிக்கிறேன், நீ ஏன் அழுவுற, ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற, ஏன் இப்படி மனமடிவா உட்காந்துட்டு இருக்கிற, எழுந்து நீ ஃப்ரீயா இரு, நீ அதை பத்தி கவலைப்படாதுன்னு இவன் தான் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்றான். ஆனா ஒரு நாளும் பெனினால நீ கேட்க மாட்டியா? ஆனா சாராள் கேட்டா. எனக்கு பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆகார் என்ன செய்யறா? அற்பமா எண்ணுகிறா. இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா. ஒன்று அவ இருக்கணும் இந்த வீட்டில், இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை பிடிச்சி டார்ச்சர் கொடுத்தா? ஆபிரகாமை குறித்து டார்ச்சர் கொடுத்தா. இவ தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளால் பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாமை பிடிச்சுன்னு சண்டை வாங்குறா. ஆனா அண்ணாலோ பெனினாள்கிட்டையும் சண்டைக்கு போகல, தன் புருஷனாகி எல்கானாகிட்டையும் சண்டைக்கு போகல. நேர ஆலயத்துக்கு ஓடினா அங்க ஏலி என்கிற ஒரு பாஸ்டர் சேர் போட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. அவர்கிட்டையும் போய் கேட்கல, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, என்னுடைய சக்கலத்தி என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா, எங்க வீட்டுக்காரர் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்காக கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஏலி கிட்ட பாஸ்டர் கிட்ட கேட்டாங்க. எல்கானா கிட்டையும் கேட்கல, ஏலி ஆகிய பாஸ்டர் கிட்டையும் கேட்கல. யார் இடத்துல கேட்டாங்க? நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ராகேல் யாருக்கிட்ட கேட்டுச்சு? மனுஷங்கிட்டையும் புருஷங்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அவனால தர முடிஞ்சதா? அவன் தான் சொல்லிட்டான், என்னென்ன நானா உன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சுக்க, பைத்தியக்காரி மாதிரி பேசுற, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைச்சு, நான் என்ன தேவனா,
ஏன்னா கடவுள் அவனுக்கு நான் நீ கேட்டவனே கொடுக்கறதுக்கு அப்படி சொல்லி யாக்கோபு ராகேலை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா யாருக்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளணும்? கர்த்தர்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளணும். நேரம் ஆலயத்துக்கு ஓடினாங்கல்ல, ஆலயத்துக்கு ஓடின உடனே அங்கே ஏலி உட்காந்துட்டு இருக்காருல்ல, வாசப்படியில் தானே உட்காந்துட்டு இருக்காரு. பாஸ்டரை தேடிட்டுலாம் போக தேவையில்ல, பாஸ்டருக்கு ஃபோன் போட்டுலாம் கூப்பிட தேவையில்ல, பாஸ்டர் அங்கே எதிரில் தான் உட்காந்துருக்காரு. இவங்க நேராக போயிட்டு யார் காலில் விழுந்து ஜெபம் பண்ணிடலாம், இல்லை யாரை ஜெபம் பண்ண வச்சிருக்கலாம், ஏலியை ஜெபம் பண்ண வச்சிருக்கலாம், ஏலிகிட்ட சொல்லி அழுதுருக்கலாம், ஏலிகிட்ட சொல்லி முறையிட்டு இருக்கலாம். ஐயா, என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்னுடைய பெண்ணினால் என் கூட என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு என்னை ரொம்ப அற்பமாக எண்ணி என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறா, அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று வேதம் சொல்கிறது. நெடுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள், மனக்கிலேசத்தோடு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஊற்றிவிட்டால். அதனால தான் சொல்றாரு, நான் சாமுவேலை, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நான் ஒரு மலடியா இருந்தேன், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், அதை நான் யார் இடத்துல கேட்டேன்? கர்த்தர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லேலூயா. இதுல யார் செய்தது ரைட்டு? பிள்ளைக்காக மாத்திரமல்ல, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் நம்ம யாருக்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளணும்? கர்த்தர்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளணும். இருக்கிறவங்கள பிடிச்சோன்னு டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சி வேதனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போக மாட்டேங்கிற, எனக்கு மருந்து மாத்திரை வாங்கி தர மாட்டேங்கிற, எனக்கு எந்த செலவும் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது? டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல யாருக்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். கர்த்தரிடத்துல கேட்டு வாசிங்க வசனத்தை, 27வது வசனம். அதுலயே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தரிடத்துல கேட்டா அவர் என்ன செய்யறாரு? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அல்லேலூயா, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? அப்ப நீங்க கர்த்தரிடத்துல கேட்டா நீங்க கேட்டதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதனை செய்வேன்னு யோவான் 14:14 சொல்றாரு. அப்ப கர்த்தரிடத்துல கேட்டா செய்வாரு. அப்ப ஏன் கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டேங்கிற? ஏன் நீ மனுஷங்கிட்ட கேட்கிற? எந்த காரியமா கூட இருக்கட்டும், ஏன் நீ மனுஷங்கிட்ட கேட்கிற? மனுஷர்கள்ட்ட கேட்க வேண்டிய காரியங்கள் ஒன்று இருக்குது, ஆனா மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். யாக்கோபால கூடல. யாக்கோபு கேட்கிற, நான் என்ன தேவனா? தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்ப யாக்கோபால அந்த காரியத்தை செய்யறதுக்கு இயலாது. கர்த்தரே கர்ப்பத்தின் கனி யாரால வருகுது? கர்த்தரால கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்க வேண்டியவைகளை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதனாலதான் அண்ணால் சொல்றாங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அவர் கட்டளையிட்டார். அதனாலதான் அவனுக்கு பேர் என்னது? சாமுவேல். அவனுக்கு ஏன் சாமுவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க குடும்பத்தில் யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர்கிட்ட கேட்க பழகி கொள்ளுங்க. எசேக்கியேல் ராஜா என்கிறவன், எசேக்கியேல் ராஜா, அவனுக்கு ஒரு முறை வியாதி வந்தது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எசேக்கியேல் ராஜா கிட்ட போய் பேசு. என்ன பேசுனா, உம்முடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று போய் சொல்லு அப்படின்னு. ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டு எசேக்கியேல் ராஜாவை பார்த்து, அவர் படுத்த படுக்கடியா கிடக்கிறாரு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி போய் எசேக்கியேல் ராஜாவை பார்த்து சொல்றாரு, உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொல்லி. உடனே சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி போறாரு. எசேக்கியேல் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 20 21 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா சொல்லிட்டாரு. அப்பொழுது எசேக்கியா
தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. சொன்னது யாரு? நீ சாக போறீங்க, வீட்டு காரியத்தை ஒழுங்கப்படுத்து சொன்னது யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப இவர் சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, என்ன ஐயா இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஏதாகிலும் அவர் ஒரு காணிக்கை கொடுத்து ஒரு சாப்பாடு கொடுத்து அவரை ஒரு ஜெபம் பண்ண சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஒரு வியாதி, அப்போ ஒரு வியாதி நேரத்தில் அந்த வியாதியினுடைய சுகத்துக்காக யாரை நோக்கினா? கர்த்தரை நோக்கினா. அல்லேலூயா. அப்போ முதல்ல யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே அடுத்தது என்ன வருது பாருங்களேன். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். பதில் யார் மூலமா வருது? தீர்க்கதரிசி மூலமா வருது. அவன் யாரை நோக்கினா? கர்த்தரை நோக்கினா. பதில் யார் மூலமா வருது? ஊழியக்காரன் மூலமா வருது. இன்னைக்கு கர்த்தரை நோக்கிறதே கிடையாது, கர்த்தரை பார்க்கறதே கிடையாது, கர்த்தரை ஏறெடுத்து அவரிடத்துல ஜெபிக்கிறதே கிடையாது. எல்லாமே யாருக்கிட்ட தான்? பாஸ்டர் கிட்ட தான். அல்லேலூயா. முதல்ல நீ யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்தனா பாஸ்டர் கிட்ட இருந்து உனக்கு பதில் வந்துடும். முதல்ல உன் வியாதியில யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பாரு. உன் குடும்ப பிரச்சனை யார்கிட்ட முதல்ல முறையிடு? கர்த்தரை நோக்கி முறையிடு. பரத்துக்கு நேரம் உன் கண்களை ஏறிடு. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி பாரு. பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவின் இடத்துல உன் காரியத்தை சொல்லு. பதில் யார் மூலமா வரும்? ஊழியக்காரன் மூலமா வந்துடும். உனக்கு ஆலோசனை ஊழியக்காரன் கொடுப்பான். எசேக்கியா சுவர்புறமாய் நோக்கி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினா பதில் யார் மூலமா வருது? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா வருது. நீ கர்த்தரை நோக்கினால் கர்த்தர் யாரை அனுப்புவாரு? உனக்கென்று ஒரு ஊழியக்காரனை அனுப்புவாரு. நீ கர்த்தரிடத்தில் அழுதா உனக்கென்று கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மூலமா பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. அன்னாள் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினாள். ஏலி சொன்னான், நீ போ, கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்துல நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு ஆகும், போ அப்படின்னு சமாதானத்தை போன்னு சொன்னான். அப்ப கர்த்தரை நோக்கி ஜெபிச்ச உடனே பதில் யாருகிட்ட இருந்து வருது? ஏலிகிட்ட இருந்து வருது. எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபிச்ச உடனே பதில் யார்கிட்ட இருந்து வருது? ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட இருந்து வருது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் யாருக்கிட்ட போறதே கிடையாது, கர்த்தர்கிட்ட போறது. கர்த்தர்கிட்ட போறது கசப்பா இருக்குது, கர்த்தர்கிட்ட போறது கஷ்டமா இருக்குது, கர்த்தர்கிட்ட போறது வேலை மெனக்கிட்டு போகுது. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா யார்கிட்ட சொல்லிட்டு வேலையை பார்த்துடலாம். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அவர் ஏன்னா உபாசகம் பண்ணி கிடப்பாரு, அவர் ஏன்னா ஜோம் பண்ணி கிடப்பாரு, அவர் ஏன்னா முட்டி மோதின்னு கிடப்பாரு. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், ஊர் உலகம் சுற்றலாம், கல்யாணம் காது குத்தின்னு போகலாம். எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிக்கலாம்? பாஸ்டர்கிட்ட சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி அவரை சாவடிச்சிடலாம் சீக்கிரமா. இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா நீங்கள் கொஞ்சம் உபவாசம் இருந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. என்ன உபவாசம் இருக்கு, நீ என்ன பண்ண போற? ஒரு குடும்பம் வந்துச்சு சபைக்கு தன்னுடைய பிள்ளைக்காக ஜோம் பண்ண சொல்லி. அந்த பிள்ளைக்காக ஒரு வாரம் நான் உபவாசம் இருக்கிறேன். அந்த குடும்பம் 3 வேளையும் ஹோட்டலில் கட்டிட்டு வந்து சாப்பிட்டு உனக்கு என்ன நியாயம் இது? அவங்க பிள்ளைக்காக ஒரு வாரம் கரெக்டாக 7 நாள் இரவும் பகலும் வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு டீ காப்பி கூட குடிக்காம அவங்க பிள்ளை சுகமாகணும்னு சொல்லி நான் 7 நாள் இரவும் பகலும் ஆண்டவருடைய ஆலயத்திலேயே ஜெபம் பண்ணி நடக்கிறேன். அவர்களோ 3 வேளையும் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கட்டிட்டு வராங்க, பிரியாணி கட்டிட்டு வராங்க, ஒயிட் ரைஸ் கட்டிட்டு வராங்க, இன்னும் நைட் ஆச்சுன்னா டிஃபன் கட்டிட்டு வராங்க. அவங்க பாட்டில் 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வேளை கூட உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேளை கூட ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு போய் சர்ச்சுக்கு வெளியில் உட்காந்து கதை பேசுறது, அப்படி சாப்பிட்டு போய் வெளியில் உட்காந்து ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசுறது. அவங்க பிள்ளை உள்ளே போட்டுன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணி அழுது புலம்பின்னு கிடக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டா அவர் என்ன பண்ணிக்குவார், எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவார். அல்லேலூயா.
அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கறது கிடையாது. முதல்ல நீ யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை நோக்கி அழுவணும்? யார் இடத்துல புலம்பணும்? யார் இடத்துல தெரிவிக்கணும்? யார் இடத்துல கேட்கணும்? கர்த்தரை நோக்கி முதல்ல நீ கர்த்தரை போய் பாரு. அவர்கிட்ட முதல்ல கேளு. ஆனா பதில் யார் மூலமா உனக்கு வந்துடும்? ஊழியக்கார மூலமா வந்துடும். அல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறதே கிடையாது. அந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிடுறதே கிடையாது. தேவனுடைய பாதத்தில் உட்கார்றதே கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே பாஸ்டரே பிடிச்சின்னு டார்ச்சர் கொடுக்குறது. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் A to Z எல்லாமே பாஸ்டரே பிடிச்சிக்கிறது. அது மகா தப்பு. அது முதல்ல நீ யார்கிட்ட போய் அணுகணும்? கர்த்தர் இடத்துல போய் உன் பிரச்சனை சொல்லிட்டு அப்புறம் தான் யார்கிட்ட வரணும்? ஊழியக்காரங்கிட்ட வரணும். நீ கர்த்தர்கிட்ட சொல்லாமல் ஊழியக்காரங்கிட்ட வந்து ஊழியக்காரன் நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன தேவனா? சொல்லுங்க பார்க்கும். இந்த ராகேல் யார்கிட்ட போகணும்? முதல்ல கர்த்தர்கிட்ட போகணும். முதல்ல அது யார்கிட்ட வராங்க? யாக்கோபு கிட்ட வருது. அதனால தான் கேட்குறேன், நான் என்ன தேவனா? நானும் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும், நானும் அவங்களுக்கு சரி பண்ண முடியும், நானும் அவங்களை சுகமாக்க முடியும், நானும் அவங்களுக்கு விடுதலை செய்ய முடியும். யாரை போய் பார்க்கணும்? யார்கிட்ட அழுவணும்? கர்த்தரின் இடத்துல நீ போய் அழுவு. அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணு. அவரை நோக்கி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு வெளியரங்கமா என்ன பண்ணுவார்? ஊழியக்காரனை கொண்டு உனக்கு செய்வார். உன் தேவைக்கு அவர் பதில் தருவார். அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர் இடத்துல கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சாமுவேலுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். ராகேல் யார்கிட்ட கேட்டாங்க? மனுஷங்கிட்ட கேட்டாங்க. அண்ணாலோ கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ இந்த காலத்திலே எஸ்தர் 4:16 16:6 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து யூதர்களை எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. எஸ்தர் சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். ஏன் தெரியுமா? தம்முடைய அந்த ஜனங்களுடைய ஆமான் என்கிற ஒரு மனிதன் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தேதி குறித்தான், ஒரு நாளை குறித்தான். அந்த தேதி குறிக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே மொர்தெகாயால யூத ஜனங்களால நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. தன்னுடைய மரணத்தின் நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரு நிம்மதியாக இருக்க முடியும்? இத்தனாம் தேதி நம்ம சாக போறோம், இந்த தேதியில நம்ம எல்லாரும் அழிய போறோம்னு தெரிஞ்சா தெரியாம கூட நிம்மதியா இருந்துடலாம். ஒரு மனிதனுடைய மரண நாள் நியமிச்ச பிறகு அவனால் நிம்மதியா சாப்பிட முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? அப்போ யூதர்கள் எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதபித்து கொண்டு நிற்கிற வேளையில சூசான் அரண்மனையில ராஜாவுடைய சமூகத்துல ஒரு சட்டம் உண்டு. என்ன அப்படின்னா, ராஜா அழைக்காம ராஜா கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது. ராஜா அழைக்காம ராஜா இடத்துல போக கூடாது. ராஜா பெயர் சொல்லி அழைத்தாதான் அவர்கள் மாத்திரம்தான் எங்க போகணும்? ராஜா இடத்துல போகணும். அப்படி யாராவது அழைக்கப்படாமல் போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க செத்து போயிடுவாங்க, அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள். அல்லேலூயா. இதுதான் இங்க ராஜ சமூகத்தில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற சட்டங்கள். அப்போ ஒருவன் ராஜாவை பார்க்க போகணும்னா ராஜா சொன்னாதான், பர்மிஷன் கொடுத்தாதான் ராஜாவை பார்க்கணும். இப்போ இந்த யூதர்களை காப்பாற்றுகிற வண்ணமாக மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல பேசினதற்காக எஸ்தருக்கு வேற வழி தெரியல. அந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் ராஜா அழைக்கப்படாமலே நான் என்ன பண்றேன்? போய் நிற்கிறேன். எனக்காக நீங்க என்ன செய்யுங்க?
நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. இங்கே எஸ்தரும் சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன்னாங்க. இவங்க யாருக்காக சாகிறேன்னு சொல்கிறாங்க? தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், தம்முடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும், மரணத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் செத்தாலும் சாகிற ராஜாவுக்கு முன்னாடி போய் நான் நிற்கிறேன், ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று என்னுடைய ஜனங்களுக்காக நான் பேசுகிறேன், அதனால எனக்கு சாவே வந்தாலும் வர பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. 2வது, நம்ம செத்தாலும் சாகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு வந்தாலும் இன்னைக்கு சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஜாதிக்காக சாவறாங்க, தன்னுடைய இனத்துக்காக சாகிறாங்க, தன்னுடைய மொழிக்காக சாவறாங்க, தன்னுடைய விடுதலைக்காக சாவறாங்க. இன்னைக்கு தேசத்தில் பாருங்க, இந்திய சுதந்திர விடுதலைக்காக எத்தனையோ தேச தலைவர்கள் என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. இன்னைக்கு ஜாதி சண்டையை போட்டு எத்தனையோ பேர் வெட்டு குத்துன்னு செத்து போகிறாங்க. இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேச தலைவர்கள் எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வண்ணமாக எஸ்தர் சொல்கிறாங்க, என்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு நான் செத்தாலும் சாகிறேன், என் பிள்ளையை நான் காப்பாற்றணும், என் புருஷனை நான் காப்பாற்றணும், என் பிள்ளைக்கு கிட்னி இல்லை அதனால் என்னுடைய கிட்னி எடுத்து வைங்க, என் பிள்ளை எப்படியாவது பிழைக்கணும், என் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொன்னால் நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உறுப்புகளை எடுத்து என் பிள்ளைகளுக்கு வைங்க, என் பிள்ளை பிழைக்கட்டும். தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு தாய் சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். தன் புருஷனை காப்பாற்றுவதற்கு நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறார்கள். தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அநேகம் பேர் இன்னைக்கு செத்து மடிகிறாங்க. அல்லேலூயா. மோசே கூட ஒரு முறை இப்படி சொன்னான், அந்த ஜனங்களை நீங்கள் அழிப்பீரானால் முதல்ல என்ன செய்யுங்க? என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்க, அதுக்கப்புறமா அந்த ஜனங்களை அழிங்க அப்படின்னு சொல்லி. தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக அநேக பேர் பாடுபட்டார்கள், தேசத்திலும் பாடுபட்டார்கள், குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு யாருக்காக பாடுபடணும்? நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜீவனை கொடுக்கிற அன்பை நம்ம வெளிப்படுத்தினாலும் பரவாயில்லை. ஆனால் தற்கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. அல்லேலூயா. தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற சகோதரர்கள் உண்டு, தன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிற பெற்றோர்கள் உண்டு, தன் புருஷனுக்கு ஜீவனை கொடுக்கிற மனைவி உண்டு, தன் பெற்றோர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு, தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற சிநேகிதர்கள் உண்டு. நமக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி சிலுவையில் என்ன பண்ணாரு? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம நம்முடைய மொழிக்காக சாக தேவையில்லை, நம்முடைய இனத்துக்காக சாகணுன்ற அவசியம் இல்லை, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? சாக வேண்டியதா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், மொழிக்காக சாவரவர்கள் நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இனத்துக்காக சாவறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒருத்தவங்களுக்காக சாகணும்னு சொன்னா மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணணும்? சாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ உபவாசித்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அவருடைய ரட்சிப்புக்காக நீ பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அப்படி சொன்னதுனால எஸ்தர் செத்தாங்களா? சாகல. கர்த்தர் அப்படி என்ன பண்ணல? அவர்களை சாக விடலை, அவர்களை ஜீவனோடு அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால ஒருத்தவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம செத்தாலும் சாகணுமே தவிர தற்கொலை பண்ணிக்கிட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது? சாக கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் யார் யாருக்காகவோ
என்ன செய்றாங்க? ஜீவனை விட்டு மடிந்து போனது உண்டு. சரி, 2வது காரியம். அடுத்து 3வது காரியம் வாசிக்கலாம். லூக்கா 15:17. லூக்கா 15:17. இங்க ஒரு மனுஷன், இளைய குமாரன், இங்க என்ன சொல்லுகிறான் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்கிறான். முதல்ல ஒரு அம்மா என்ன சொல்லுச்சு? ராகேல், பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் சாகிறேன்னுச்சு. அல்லேலூயா. 2வது ஒரு அம்மா என்ன சொல்லுச்சு? என் ஜனத்துக்காக நான் என்ன பண்றேன்? நான் சாகிறேன். முதல்ல பிள்ளைக்காக நான் சாகிறேன், பிள்ளை கூட இல்லைன்னா சாகிறேன் அப்படின்னுச்சு. எஸ்தர் அவங்க தன் ஜனத்துக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3வது ஒருத்தன் என்ன சொல்றான் பாரு, நானும் பசியினால் சாகிறேன்றான். அல்லேலூயா. எதனால சாகிறேன்? பசியினால சாகிறேன்றான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, 13வது வசனம் சொல்லுது, சில நாள் பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டு பசியினால இங்கே சாகிறேன் என்று சொல்கிறான். அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, பெரிய செல்வந்தருடைய மகன், பெரிய ஆஸ்திக்காரனுடைய பிள்ளை. அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தும் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்ப பசியினால நான் சாகிறேன் என்று சொல்கிறான். அப்படி சாவலாமா? துன்மார்க்க வாழ்க்கை எங்க கொண்டு போய் நிறுத்துது? பசி, சாப்பாடு கூட இல்லாம செத்து போற கண்டிஷன் கொண்டு போகுது. துன்மார்க்க ஜீவியம். அல்லேலூயா. ஒரு வயசானவங்க, ஆதரவற்றவங்க, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லாம, சாப்பாடு இல்லாம செத்து போலாம். அப்படி செத்து போறவங்க நிறைய பேர் உண்டுங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறைய குடும்பத்துல தாய் தகப்பன் முதியவர்களை கவனிக்க ஆள் இல்லாததுனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடந்து அவர்களை பராமரிக்க ஆள் இல்லாம பசியினால செத்து போற வயதானவர்கள் உண்டு. ரோட்டு ஓரங்களில் பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போற அனாதைகள் உண்டு. அது கூட ஒரு நியாயம்தான். ஆனா நீயோ ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன், நீயோ ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளை, நீ இப்ப எந்த நிலைமைக்கு, எந்த கண்டிஷனுக்கு ஆளா இருக்கிறனா, நான் பசியினால சாகிறேன்ற உனக்கு வெக்கமா இல்லையா? அல்லேலூயா. உன் வீட்டில் உன் வேலைக்காரனுக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்குது? உன் குடும்பத்தில் எத்தனை பேர், எத்தனாயிரம் பேர் அங்கே சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க? அப்படி இருக்கும்போது நீ சொல்லுகிற நானும் பசியினால சாகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. புலம்பல் 4:9. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? பசியினால செத்தவனை விட பட்டயத்தினால செத்தவன் பாக்கியவான். பசியினால செத்து போனது ஒரு கோழைத்தனம். நீ வயதானவனா இருந்தா பிரச்சனை இல்லை, நீ அனாதையா இருந்தா பிரச்சனை இல்லை, நீ ஆதரவற்றவனா இருந்தா பிரச்சனையா இல்லை. நீ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நீ பசியினால சாகிறன்னு சொன்னா அது ஒரு கோழைத்தனம், அது ஒரு இருமாப்பு ஜீவி, அது ஒரு துன்மார்க்க ஜீவியம், அது இருமாப்பான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிறோம், பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்கள். நீ பட்டயத்தால செத்துன்னு சொல்ல அது ஒரு கௌரவம் இருக்கும். ஆனா பசியினால செத்து போறேன்னு சொன்னா அதுல என்ன கௌரவம்? கேவலம் தான் அது. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்க ஜீவியம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துது? பசியினால செத்து போற ஜீவியத்துல கொண்டு வந்து நிறுத்துது. பசியினால செத்து போகிற வாழ்க்கைக்கு அது தள்ளப்படுது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம்,
எசேக்கியேல் புஸ்தகம் 33:11. எசேக்கியேல் 33:11. சீக்கிரமா வாசிங்க பார்க்கும். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, துன்மார்க்கன் சாகிறத அவர் என்ன பண்ணல, விரும்பல. என்ன செய்யணுமா? மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இளைய குமாரன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தா? துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தா. அதனால எங்க போய் எந்த முடிவுக்கு வந்தா? பசியினால சாகிற வாழ்க்கைக்கு வந்தா. அப்ப துன்மார்க்கமா வாழ்ந்தா பசியினால சாகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதனாலதான் சொல்றாரு, நீ துன்மார்க்கமா வாழ்ந்து ஏன் நீ சாகணும்? துன்மார்க்கன் சாகிறதை நான் என்ன செய்யல, துன்மார்க்கன் சாகிறத நான் விரும்பல, துன்மார்க்கன் மனம் திரும்பி பிழைப்பதே நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னான். எசேக்கியேல் 18:32. எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. சாகிறவனுடைய சாவை நான் என்ன செய்யறதில்லை, விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவனை என்ன பண்ணல, விரும்பல. அதுக்கு தான் சொல்றாரு, ஒழுங்கா எங்க வந்துரு, தகப்பன் வீட்டுக்கு வந்துரு. நீ ஏன் பசினால சாகணும்? நீ ஏன் சாகணும்? நீ சாகிறத நான் என்ன பண்ணல, துன்மார்க்கன் சாகிறத நான் விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எத்தனாவது ஆளு? மூன்றாவது ஆளு. நான்காவதா ஒரு ஆளு சொல்கிறார், நான் சாகிறேன் என்று சொல்லி. வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:31 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அல்லேலூயா. முதல்ல யாரு சாகிறேன்னு சொன்னது? ராகேல். பிள்ளை கொடு இல்லைன்னா நான் சாகிறேன்னாங்க. ரெண்டாவது யாரு சாகிறேன்னு சொன்னாங்க? எஸ்தர். என் ஜனங்களை விடுதலை ஆக்க நான் சாகிறேன் என்று சொன்னாங்க. மூணாவதா ஒருத்தன் சாகிறேன்னா யாரு? இளையகுமாரன். எதனால சாகிறேன்னா? பசியினால. துன்மார்க்கமாக வாழ்ந்து தேவையில்லாத செலவழிச்சு போட்டு அதனால பசி வந்து அந்த பசியினால நான் சாகிறேன் என்று சொன்னான். நான்காவதா ஒரு நபர் சொல்கிறார், நான் சாகிறேன் என்று சொல்லி. அவர் சொல்லுகிற எப்படி விதம்னா, நான் அனுதினமும் சாகிறேன். அவங்கெல்லாம் எத்தனை நாள் சாவறனாங்க? ஒரே நாளில் நான் செத்து போகிறேன்னாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ, நான் அனுதினமும் சாகிறேன். அல்லேலூயா. இவர் சொல்கிறது எதற்காக? ஏதோ ஒரு தேவைக்காக இல்லை, ஏதோ சாப்பாட்டு பிரச்சனைக்காக இல்லை, ஏதோ மற்ற பிரச்சனைக்காக இல்லை. இவர் சொல்கிறது அனுதினமும் சாகிறேன் என்பதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 10:39. மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அனுதினமும் சாகிறேன் என்று சொன்னது காரணம் அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய ஆத்துமாவுக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. நீ எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் தன்னுடைய ஜீவனை இழந்தார்கள் இயேசுவுக்காக. எத்தனையோ மிஷினரிமார்கள் தங்களுடைய ஜீவனை இழந்தார்கள் இயேசுவுக்காக, செத்து போனார்கள். வெளிநாட்டில் பிறந்து, வெளிநாட்டில் வளர்ந்து, வெளிநாட்டில் படித்து, செல்வ செழிப்பாய் வாழ்ந்து, இங்கே வந்து கிராமங்களிலே, மலைகளிலே, குகைகளிலே
கடற்கரை ஓரங்களிலே மற்ற காடுகளிலே அவர்கள் ஆத்தும ஆதாயத்துக்காக செத்து போனது உண்டு. மிஷினரி ஊழியத்திற்காக போய் அங்கே மரித்து போனது உண்டு. மிஷினரி ஊழியத்திற்காக வந்து அங்கே உயிரோடு வச்சு எரிக்கப்பட்டது உண்டு. குடும்பத்தோடு வச்சு கொளுத்தப்பட்டது உண்டு. அல்லேலூயா. ஊழியத்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தது உண்டு. ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்க போன இடத்துல அவர்களை அடித்து கொன்று போட்டது உண்டு. அவர்களை அவமானப்படுத்தி அவர்கள் தலை வெட்டப்பட்டது உண்டு. அவர்களை உயிரோடு வச்சு எரிக்கப்பட்டது உண்டு. பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர்கள் எரிக்கப்பட்டது உண்டு. பெற்றோர்கள் முன்னாடி பிள்ளைகளை கொளுத்து அவர்களை கொன்று போட்டது உண்டு. அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் மரித்தார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் மரித்தார்கள். இதெல்லாம் யாருக்காகன்னா கர்த்தராகிய இயேசுவுக்காக. அல்லேலூயா. நம்ம செத்தா யாருக்காக சாகணும்? இயேசுவுக்காக சாகணும். மரிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாருக்காக மரிக்கணும்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்கிறது. சில பேருடைய அடக்க ஆராதனையில் போய் பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கோ செத்துருப்பார். ஆனால் பாஸ்டர்லாம் நாங்கள் போய் என்னன்னு சொல்லுவோம்? கர்த்தருக்குள் மரித்த இவர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க போய் அவர்களுக்கு சாட்சி சொல்கிறது. அவருடைய கல்வெட்டில், அவருடைய கல்லறையில், அவருடைய கல்வெட்டில் எழுதுறது கர்த்தருக்குள் இவர் மரித்திருக்கிறார், இவர் பாக்கியவான். அவர் மரித்தது எதுக்காக வாழ்ந்தாரோ, யாருக்காக குடும்பம் பண்ணாரோ, யாருக்காக செலவழிச்சாரோ, யாருக்காக காலத்தை ஓட்டினாரோ, ஆனால் கடைசியில் செத்து போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் அது கர்த்தருக்காக மரித்தாரா? இல்லை. அல்லேலூயா. மரித்தால் யாருக்காக? செத்தா யாருக்காக சாகணும்? கர்த்தருக்காக சாகணும். எத்தனை பேர் கர்த்தருக்காக சாவீங்க? இப்போ இல்லை, தயவு செஞ்சு இப்போ இல்லை. அப்படி எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே கிடையாது. காலத்துக்கு முன்னே சாக சொல்லி கர்த்தர் என்ன பண்ணலை? அவர் விரும்பலை. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? கர்த்தருக்காக ஊழியம் செய்து, கர்த்தருக்காக பாடு அனுபவிச்சு, கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்லி, கர்த்தருக்காக ஓடி உபவாசம் பண்ணி, கர்த்தருக்காக நீதி நிமித்தம் துன்பப்பட்டு பாடு அனுபவிச்சு, கர்த்தர் நியமித்த நாட்களிலே கர்த்தருக்காக நீ கொல்லப்பட்டால், கர்த்தருக்காக நீ மரித்தால், நீ யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். நான் அனுதினமும் சாகிறேன். டெய்லி சாகிறன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி அந்த பாரத்தை, அந்த பிரச்சனை, அந்த பாடுகளை அவர் இயேசுவுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? தினமும் அந்த சிலுவையை சுமக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த அனுதினமும் சுமக்கிற அந்த சிலுவை தான், அனுதினமும் அனுபவிக்கிற அந்த பாடுகள் தான் பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அல்லேலூயா. யோவான் 11:25 வாசிங்க. யோவான் 11:25 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவாங்களாம்? மரித்தாலும் அவங்க மறுபடியும் கர்த்தர் என்ன செய்வார்? எழும்ப செய்வார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் தப்பான முடிவெடுத்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? மரித்து போகிறாங்க. அவர்கள் தற்கொலை செய்து மடிந்து போகிறாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் மரிக்க வேண்டும் என்று சொன்னால், எதுக்கு எடுத்தாலும் நான் சாக போகிறேன்னு சொல்லாத. ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏற்ற வேளையிலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்து, அவர் நியமித்த காலத்தில், அவர் எடுக்கிற காலத்தில் நம்ம அவருக்காக வாழ்ந்து செத்து போக வேண்டுமே தவிர, அதுக்கு இடையிலே நம்முடைய வாழ்க்கையை மடித்து கொள்ள கூடாது, நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள கூடாது, நம்ம தற்கொலை செய்து சாக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று, உன் ஜனத்துக்காக, நீ ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? செத்தாலும் சாகிறேன்னு சொல்லணும். கர்த்தராகி இயேசுவுக்காக செத்தாலும் சாகிறேன்னு சொல்லணும். தேவையில்லாத அற்ப காரியத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? செத்து ஜீவனை விடக்கூடாது, செத்து மடியக்கூடாது, செத்து ரத்தம் சிந்தக்கூடாது. ஆகையினால உங்கள் ஜீவன் விலையேற பெற்றது. உங்கள் ஜீவன் யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார்? நமக்கு காண்பித்து கொடுத்தார். எப்படி காண்பித்தார்? என்னுடைய ஆவியை
உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ஜீவனை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். அப்போ திரும்ப அதை யார்கிட்ட கொடுக்கணும்? கர்த்தர்கிட்டே கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்க கூடாது? பிசாசுகிட்ட கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவர் தான் நமக்கு ஜீவ ஆத்மாவை ஏற்படுத்தினார். ஆகவே நம்முடைய ஜீவனை மறுபடியும் நாம் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? கர்த்தருக்காக நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். செத்தால் கர்த்தருக்காக சாகணும். வேற எந்த காரியத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.